மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளான ஆடி திருவாதிரை திருநாள் விழா, தென்கிழக்கு ஆசிய கடல்சார் படை எழுச்சி பயணத்தின் 1000வது ஆண்டு விழா, அதே போன்று கோவில் கட்டுமான பணி துவங்கி 1000வது ஆண்டு விழா என முப்பெரும் விழா தற்போது அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடந்து வருகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் சற்று நேரத்தில் இங்கு கலந்து கொள்கிறார். இதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஹெலிகாப்டர் மூலமாக சரியாக 11:50 மணி அளவில் கங்கைகொண்ட சோழபுரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பொன்னேரி என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் வாயிலாக அவர் அங்கு வந்து அதன் மூலமாக அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கங்கைகொண்ட சோழபுரம் கோவிலுக்கு கார் மார்க்கமாக செல்ல உள்ளார். இதற்காக இங்கே பலத்த பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கங்கைகொண்ட சோழபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹெலிபேட் தளம் இருக்கக்கூடிய பொன்னேரி பகுதியில் எஸ்பிஜி படையினர் குவிக்கப்பட்டு அங்கு தீவிர பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக மக்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் சூழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஹெலிபேட் அமைந்திருக்கக்கூடிய அந்த 3 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பொன்னேரி பகுதியில் பொதுமக்கள் யாரும் இங்கு பார்ப்பதற்கு காலை முதல் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் ஒவ்வொருவராக வந்து இங்கு பொதுமக்கள் யாரும் கூடக்கூடாது என கூறி வந்தனர். ஆனால் கட்டுக்கடங்காமல் கூட்டம் இந்த 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும், அதாவது இந்த ஏரி இருக்கக்கூடிய அந்த 3 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிமை வருவதால் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வந்ததால் பொதுமக்களை அவர்கள் அனுமதி அளித்து இங்கே நின்று ஓரமாக நின்று பார்த்து கையெழுத்துமாறு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பேரில் பொதுமக்கள் அவர்கள் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக கையில் பதாகைகள் வைத்துக் கொண்டு மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக கங்கைகொண்ட சோழபுரம் பொன்னேரி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடுக்கு வந்திருக்கு இங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்லவிருக்கிறார். அதிலே கூட 3 கிலோமீட்டர் தூரம் கிழக்கு நோக்கி கங்கைகொண்ட சோழபுரம் உள்ளது. அதன் வாயில் முழுவதுமாக சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் பெருந்திரளாக குழுமியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வண்ண தோரணங்கள் அழகு படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏராளமான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது குழுமி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு சந்திர அவர்கள் காண்பித்து வருகிறார்கள்.